வாருங்கள் நேர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது கிரகங்களின் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு உதாரணமாக லக்னாதிபதியானவர் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருடன் இணையும் தீய கிரகங்கள் லக்னாதிபதியை கெடுத்து விடுவார்கள். அப்படித்தான் ஒருவருக்கு கூடா கிரகங்கள் சேர்க்கை இருந்ததால் அவர்களினால் அந்த கிரகங்களினால் வரவேண்டிய நல்ல பலன்கள் தடைபட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாற நேரிட்டது. வாருங்கள், நாம் இப்பொழுது ஒரு உதாரண ஜாதகத்தின் வழியாக கிரகங்களின் கூட்டானது தவறான கூட்டாக இருந்தால் என்ன விதமான பலன்களை கொடுத்து ஜாதகரை சிக்கலில் மாட்டிவிடும் என்பதை பார்க்கலாம். உதாரண ஜாதகம். ஜாதகர் பிறந்தது கன்னி லக்னம். லக்னத்தில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் கேது, மிதனத்தில் சூரியன், புதன், குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சனி, செவ்வாய். இவர் பிறந்ததிலிருந்து வறுமையில் வாடும் ஜாதகராவார். எங்கும் கடன் வாங்கி தடுமாறிக்கொண்டு இருப்பவர். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காதா என ஏங்கிக் கொண்டிருப்பவர். ஆனால் பாருங்கள், இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 10 பஞ்சமகா புருஷ யோகத்தினை பெற்று வலிமையாக அமர்ந்திருக்கிறார். நாம் இப்பதிவில் பார்க்க இருப்பது கிரகங்களின் கூடா நட்பு பற்றித்தான். கிரகங்களின் கூடா நட்பு மட்டும் பார்க்க இருக்கிறோம். இங்கு கன்னி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் லக்னாதிபதியானவர் புதன் சூரியன் இணைவினை பெற்றிருப்பதால் இவருக்கு புதாத்திய யோகம் கிடைத்திருந்தாலும் அந்த யோகமானது பலனற்று போய்விட்டது. அதற்கு காரணம் கன்னி லக்னத்தின் விரையாதிபதியான சூரியன் லக்னாதிபதியோடு இணைந்திருப்பதால், அதுவும் புதன் வலிமையாக இணைந்திருப்பதால் இவருக்கு புதாத்திய யோகமானது வலிமையிழந்து விட்டது. புதாத்திய யோகமானது இவரை கண்டபடி செலவு செய்ய வைத்து விட்டது. இவருடைய நோக்கமே வருவாய் ஈட்டுவதை காட்டிலும் வருவாயினை ஈட்டுவதற்கு முதலீடு செய்ய வேண்டும் என்று செலவழித்து வீணாகி போக நேரிடும். எனவேதான் ஒரு கிரகமானது வலிமை பெற்றிருந்தாலும் கூடா நட்பாக சூரியன் நினைவானது இவரை கடும் சிக்கலில் சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறது. சரி, இவர் கண்டபடி செலவு செய்கிறார், பணம் இங்கிருந்து வருகிறது. பணம் எளிதாக கிடைக்கும் வழி கடன்தான். எனவே ஒருவருக்கு ஜாதகத்தில் கடன் தரும் வீடான 6ஆம் இடம் ஒருவருக்கு உதவிடும் வகையில் அமைந்து விட்டால் அவருக்கு கடன் இருக்காது. கடன் வாங்காவிட்டால் பெரிய இழப்புகளை சந்திக்க முடியாது. ஆனால் இவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்து அதிபதியான சனி 12 பெரிய பாவம் ஏறி அமர்ந்து தனது வீட்டினையே பார்வையிடுவதால் எப்பொழுதும் எப்படி கடன் வாங்கலாம், யாரிடம் வாங்கலாம் என்ற சிந்தனையே இவருக்கு ஓடிக்கொண்டிருக்கும். ஆனாலும் கடன் தரும் கிரகமான சனி கூடா நட்பு கொண்டிருப்பது யாரோடு? சனி செவ்வாய் இணைவானது அபாயம் தரும் அமைப்பாகும். மீண்டும் சொல்கிறேன், சனி செவ்வாய் இணைவானது அபாயம் தரும் அமைப்பாகும். கன்னி லக்னத்தின் கடும் பாவியான செவ்வாய் கடன் தரும் கிரகத்தோடு இணைந்திருப்பது, அதுவும் 12 இணைந்து 6ஆம் இடத்தினை பார்வையிடுவது கடன் விவகாரங்களில் சிக்கலனை தோற்றுவிக்கும். அதாவது எந்த இடத்தினையும் சனி செவ்வாய் பார்வையிட்டாலும் அந்த இடத்தில் ஒரு பூகம்பம் வெடிக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், எந்த இடத்தினை சனி செவ்வாய் பார்வையிட்டாலும் அந்த இடத்தில் அந்த இடம் தொடர்பான விவகாரங்களில் பூகம்பம் வெடிக்க இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படித்தான் இவருக்கு சிம்மத்தில் அமர்ந்த சனி செவ்வாய் இருவரும் 6ஆம் இடத்தினை பார்வையிட்டார்கள். அதாவது சனி செவ்வாய் கூடா நட்பு கேடான பலனை கொடுத்து விடுகிறது. ஒருவருக்கு வருவாய் வந்தால் எவ்வளவு கடன் வேண்டுமானாலும் வாங்கலாம். வரவனை காட்டும் வீடான கன்னி லக்னத்தின் 2ஆம் இடமானது துலாம் வீடாகி துலாம் வீட்டு அதிபதி கடகத்தில் அமர்ந்து ரிவர்ஸ் பாதகத்தன்மையை பெறுகிறார். கன்னி லக்னத்தின் கடன் பாவியான செவ்வாய் வீடான விருச்சிகத்தில் லாபாதிபதி சென்று அமர்ந்திருப்பது இவருக்கு வரவனை தடுக்கும் அமைப்பாகும். 2ஆம் இடத்தோன் சுக்கிரன் லாபாதிபதியான சந்திரனுக்கு பாதகத்தில் அமர்ந்ததால் பண வருவாய் வரும் வழிகள் தடைபட்டன. எனவேதான் இவருக்கு வரவு குறைவு, செலவு அதிகம், கடன் அதிகம். இப்பொழுது புரிகிறதா? ஒரு கிரகமானது எவ்வளவுதான் வலிமையாக இருந்தால் கூடா நட்பு கூடா பார்வை பெற்றால் மொத்த பலனையும் காணாமல் போகும். இவருக்கு லக்னாதிபதி அற்புதமாக பத்திரயோகம் பெற்றும் பலன் கிடைக்காமல் போனதை எண்ணி பாருங்கள். கிரகங்களின் சேர்க்கை நல்ல விதமாக இருந்தால் நல்ல பலன்கள், கிரகங்களின் சேர்க்கை கெட்ட விதமாக இருந்தால் தீய பலன்கள். ஒருவருக்கு தீய கர்மா கிரகங்கள், அதாவது இந்த கன்னி லக்னத்திற்கு தீய முன் கர்மா கிரகங்கள் செவ்வாய் விரயபாவத்தில் அமர்ந்ததால் விரயம் தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இது முன்ஜென்ம தொடர் இணையாகும். இவருடைய தீய முன்கர்மா கிரகமானது செலவுகளை செய்ய வைக்கிறது. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய கர்மாவாகும். மற்றொரு முன்கர்மா கிரகமான சந்திரன் பாவி வீடான விருச்சிகத்தில் அமர்ந்து அவருக்கு வர வேண்டிய பண வரவுகளை தடுத்து கொண்டிருக்கிறது. இதுவும் கர்மாவாகும். எனவேதான் நேர்களே, எந்த கிரகமும் கூடா நட்பில் இருந்தால் நல்ல பலன்கள் அவர்களை வந்தடையாது.
நன்றி, வணக்கம். மீண்டும் பிறகு ஒரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.